ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வெறும் ஃபிஸ்ட்டு கேரக்டரை மட்டும் வச்சு லோன் உல்ஃபில் போய் அடிக்க முடியுமாங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது கேட்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ரியாக்ஷன். மழையில் முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புலி அடிச்சு சாத்திடுவேன்றான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வாங்க மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள போவோம். லோனு போட்டாச்சு, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. 2 3 வச்சு வந்துருச்சு. அசட்டிக்கு எடுத்துருக்கான். 1 டாப் இது வச்சிட போகிறான். ஏற்கனவே 2 அடி கொடுத்துட்டோம். அழுத்துறான், ஆனால் நல்லா அழுத்துறான். அழுத்தி பிளேயராக போல. ஆனால் நம்ம எவ்வளோ அழுத்தி இப்படி பிளேயர்னு கொஞ்சம் தெரியாமல் நம்மளை அடிச்சிட்டான். அழுத்தியே முடிச்சிட்டான். நம்ம அது ஒரு விஷயம். இந்த ரவுண்டு பார்ப்போம். இந்த ரவுண்டு எப்படி இருந்தாலும் அழுத்தாமல் இருந்தால் 1 டாப் அடித்தா நம்ம அடிச்சிடலாம். வரேன், நம்ம வருவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். அழுத்துறான். அப்பா ஒரு ரெட்டு லாக் ஆகிடுச்சா? டே ஐயன் மனசை விட்டுருப்பான். M500 எடுப்போம். ஏன்னா அவன் டஸ்டிக்கிலே 1 டாப் கட்டி தனாடுறான். M500 கண்டிப்பாக எடுக்க மாட்டான். நில்றா அப்படி நில்றா, அவ்வளோதான். வேறு மாதிரி இந்த ரவுண்ட் நம்மகிட்ட சிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஓடிக்கிட்டே இருந்தான். வாருங்க, இப்போ பாருங்க, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் அடிக்கவே முடியல. என்ன அடிச்சிடும் தெரியும் போல் அவனுக்கு. M500 அவன் அழுத்தியும் விடலை, சும்மா ஓடிக்கிட்டே நான் ஒரு அடி வாங்கலாமோன்னு ஒரு அடி கூட கொடுக்கல. ஜோனாக வந்துருச்சு. ஒரு அடி வாங்கிட்டான். ஜோனுக்குள்ளே வெளியே வந்துட்டேன் நான். உட்காந்து பவர் போட்டான், நானும் பவரை போட்டேன். 2 பேரும் முடிஞ்சிட்டோம். ஆனால் அவனுக்கு தான் வின்னிங் கிடச்சி. இந்த ரவுண்ட் என்ன எடுத்தான்? டபுள் பேரில் சும்மாவே நல்லா அழுத்துறான் அவன். வாங்க, நான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நிற்கிறேன். அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறான் நம்மளை. பவரை போட்டேன். ஒரு அடி மட்டும் வாங்கினேன். ஒரு அடி வாங்கிட்டேன் 75. இந்த ரவுண்டு அதே மாதிரி வெயிட் பண்ணுறான் பாருங்க, நான் வருவேன்ட்டு. மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். இவனை ஓடி துரத்தி நான் அடிக்கிறதுக்குள்ளே போதும் நான் இது கைஸ். எங்கே ஓடுற அடி? என்னடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? இல்லை ஒரு இடத்துல அழுத்தி முடிச்சிட்டான். முடிச்சுட்டிங்க போங்க. சேலஞ்சுக்கு விளக்கு வச்சு விட்டிங்க. ஸ்னைப்பர் எடுப்போம். இவன் கொஞ்சம் இப்படி தான் ஆடிட்டுருக்கான். அப்போ ஸ்னைப்பர் எடுத்து அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நில்றா ஒரு இடத்துல நில்றா. என்னையே பார்த்துருக்கடா ஓடி வர. அந்த சைடு ஓடுறா. டே இந்த ரவுண்டு பார்ப்போம். இந்த ரவுண்டு அடிச்சிட்டோம்னா நம்ம 4 ரவுண்டு போவோம். அவன் அடிச்சிட்டானா அவனுக்கு போய் சேலஞ்சு வளர்க்க வச்சு விட்ருவான். அவன் நில்றா ஒரு இடத்துல நில்றா. டே ஏன்டா அப்படி ஓடிக்கிட்டே இருக்க? வாங்க, ஓடிக்கிட்டே இருக்கான். நான் ஓடுற பவர் எடுத்துகிட்டு வரல. கெல்லியக்கா எடுத்துகிட்டு வந்து தான் கரெக்டாக இருந்திருக்கோம். எடுத்து வரேன் நான். நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? டே ஓடுறா இல்லை நில்லு, அடிச்சு நீ அடுறா. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போடா. டே பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு போட்டு அடிக்க போகிறான். இப்போ தேவலாம் வேஸ்ட் பண்ணிட்டான். அப்பா எப்படியோ அடிச்சிட்டான். 4க்கு 4 வந்துட்டோம். நான் இந்த கண்ணை எடுக்கலாம். எதாவது அழுத்தி இப்படி கன்று எடுத்துகிட்டு போகிறான். என்ன கன்று எடுத்துருப்பான்? சர்ப்ரைஸ் பண்ணுவான். மேக் எடுத்துகிட்டு வந்து கன்று இருக்கிற மாதிரி தெரியல. டஸ்டிகில் போடு. 1 டாப் பிளேயர் தான் போங்க. கண்ணு 2 அடி. வாடா வாடா வாடா. டே போடாடே. இது தூக்கி கொஞ்சம் டேமேஜ் எடுத்துக்குவோம். வேணாம், ஓடிட்டான். இன்னொரு அடியும் வாங்கினா நல்லாயிருக்கும். வாருங்க, சுற்றி வரான். கோயிலை சுற்றுறான் போல். இப்போ வாரம் அப்படியே சுற்றி வரான் போலுங்க. இன்னும் ஒரு அடி வாங்கினா சுற்றுவான். நில்றா. டே நில்றா. தூக்கி வீசுவோம். புரியல. சஸ்பென்ஸோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாரும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருக்கவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னடா கடைசியில் போய் அடித்து அதை விட்டு காட்டவேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் பார்த்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் அடிச்சிருப்பேனா மாட்டேனான்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் பீம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.